இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு என்னன்னா, தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். தியானத்துக்கு எப்படி ரொம்ப முக்கியமான இடம்னா, பொதுவாக அந்த கும்பகோணம் சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா கோயிலும் எப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா சாபத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். எல்லா சாபத்துக்கும் ஒரு விமோசனம் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் விமோசனம் கிடைக்காத ஒரு பெரிய பெரிய சாபம்லாம் இருக்குது. அதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு என்ன செய்தாலும் தியானம்லாம் நிறைய பேரை பார்த்தா இந்த சாதாரண மக்கள் கிடையாது. ஒரு நல்ல அனுபவத்தை ஒருத்தர் பெற்ற நல்ல அனுபவத்தை பெறதுக்கான வாய்ப்பு சூழலில் இருக்கிறவங்க கூட அந்த தியானம் நல்லா கூட அவர்கள் முழுமையாக அந்த அனுபவத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்படும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும்போது அப்போ அது என்ன மாதிரி சூழல் அப்படின்னா, குருவோட சாபம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அது குரு நிந்தனை அப்படிம்பாங்க. 90 விழுக்காடு குருக்களில் ஒருத்தரோ 2 பேர் மட்டும்தான் அந்த சாபத்தை விடுவாங்க. பாக்கி 89 87 விழுக்காடு குருக்கள் சாபம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாபம் கொடுத்தா அவர்களுடைய தியானமே பாதிக்கும். அதனால அவர்களும் அந்த சாபத்தில் பங்கெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருங்கிறதுக்காக அவங்க அந்த ஞான மார்க்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாபத்தை தவிர்ப்பாங்க. அந்த சாபம் வந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ கேர் எடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த குரு நிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா, தெரியாமலே மக்கள் குருக்கிட்டே இருந்து சாபத்தை அவங்களே பெற்றுருவாங்க. ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க ஒரு வேலையை பார்த்துருவாங்க. அப்போ குருக்கிட்டே இருந்து சின்ன சின்ன மாம்பழத்துக்கு கொய்யாப்பழத்துக்கு ஆசைப்பட்டு சைடில் கொண்டு வித்துடலாம், இல்லை வேலைகள் வேறு ஏதாவது பண்ணிடலாம், இல்லை குருவை பார்க்குறதுக்கு குருவுக்கே தெரியாமல் டோக்கன் போட்டுடலாம், இல்லை குருவை பற்றி இல்லாத பொல்லாததை பேசலாம், இல்லை மிகப்படுத்தலாம், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்கள் சாபத்துக்குரியவர்களாக மாறுறாங்க. இப்போ சாபத்துக்குரியவர்களாக மாறினா அந்த இடம் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் போர் பண்ணதில்லை அந்த இடங்கள்லாம் குரு சாபம் பெற்றவர்கள். பாகிஸ்தான், சிலோன், இன்னும் ஆப்கானிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாம் அந்த மக்கள் எல்லாருமே என்னன்னா குருவிடம் இருந்து சாபம் பெற்றவர்கள். அந்த மண்ணு எந்த சூழல்லையும் அது மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மண்ணில் அங்கே குடியிருக்கிறவங்க என்ன அமைதியாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு இடத்துல உங்களை அழுக வச்சிரும். அதுக்கு குண்டு போட்டு தான் உங்களை அழுக வைக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நோய் கூட உங்களை வாட்டிடும். அப்போ அந்த சாபத்திலிருந்து மாற முடியாது. இப்போ ஒரு இயேசுநாதருடைய வரலாறு வந்துச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாபம் கொடுக்குற குருநாதர் அவர் இல்லை. அவர் இந்த கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தையும் காட்டுன்ட்டார். அப்போ அவர் சாபம் கொடுக்குறவர் இல்லை. அப்போ அவரை தொட்டால் சாபமாக மாறும். அப்போ அவரை தொட்ட அவரை மாதிரி டிஸ்டர்ப் பண்ண அவருடைய அந்த 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 ப்ரெசன்ஸை இடையூறாக இருந்தவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் பாதிப்பாகும். அதே மாதிரி சிவனடியாராக துறவிகளாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ அவர்கள் வரும்போது யாரெல்லாம் ஒரு நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பாதிப்புக்குரிய ஆளாகுவாங்க. அப்போ இதை கருத்தில் கொண்டு தான் இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணலைன்னா ஒருத்தருக்கு இல்லறமும் சரி தியானமும் சரி ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ இதை நல்ல ஒரு செயலில் வைத்து தான் இந்த கும்பகோணம் பகுதியில் இந்த 9 நவகிரகங்களுக்கு வெறும் 9 நவகிரகங்களாக இல்லாமல் 9 சக்திகள் மேலே 9 கோள்கள் எவ்வளோ சிறப்பாக அந்த பவர் இருக்கோ அதே பவரு இந்த 9 இடங்கள்லையும் அதை நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த இடங்கள். அப்போ இந்த இடங்கள் சாதாரண இடங்களில் இந்த இடத்த என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 9 கோள்கள் இந்த ஆகாயத்துக்குள்ள இந்த சுழற்சியில் பூமி சுற்றுற மாதிரி இயங்குது. அதே செயல் நம்ம உடலுக்குள்ளே இருக்கு. இதை ஒரு தனி மனிதனால் உள்ளே இருக்கிறத உணர முடியாது, உள்ளே இருக்கிறத கனெக்ட் பண்ண முடியாது, உள்ளே இருக்கிற செயல் வடிவத்தை பார்க்க முடியாது. அப்போ வெளியில் இதை வச்சுருக்காங்க என்னன்னா, அந்த சாபம் நிவர்த்தி ஆகும்போது உள்ளே இருக்கிறத ஒருத்தரால் பார்க்க முடியும். அப்போ இங்கே என்ன ஆகும்னா, இங்கே தியானம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, சாபத்தை எடுத்துட்டா தியானம் தானாக வரும். இப்போ பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது என்ன காரணம்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சிக்கல் எல்லாருக்கும், உங்களுக்கு கிடையாது. நம்மளே தியானம் பண்ணுறோம்னா பல தாமதங்கள் ஆகும். ஏன் இந்த பல தாமதங்கள் ஆகுது அப்படின்னா, நமக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது, அதை நீ
தியானம் பண்ணி சரி செஞ்சாதான் நீ இன்னும் ஒரு பெரிய அனுபவத்தை பெற முடியும். இல்லைன்னா நீ பெற்றிருக்கல அந்த அனுபவம், இதை தான் வச்சுக்க முடியும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு 25% தான் அனுபவம் பெற்றிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி கும்பிடுங்கன்னா கேட்க மாட்டீங்க. நான் 25% பெற்றாலும் என்னை இப்படி தான் கும்பிடுவீங்க, நான் 50% பெற்றாலும் என்னை இப்படி தான் கும்பிடுவீங்க. ஆனால் முழுமை பெற்றுட்டா நீங்கள் கும்பிடவே முடியாது. ஏன்னா என்னை பார்த்தாவே நீங்கள் சன்னாயிருவீங்க. இது முழுமை. அப்போ என்னன்னா அந்த ஈர்ப்பு அவ்வளோ வலிமையாக வேலை செய்யும். அப்போ இந்த இடத்துக்குள்ள முழுமையாக என்ன வடிவம் இருக்குது அப்படின்னா, இந்த பகுதி முழுக்க உங்களுக்கு சாபத்தை எடுத்துரும். அப்போ ஒரு மனிதனுடைய சாபம் நீங்கினாதான் கணவன் மனைவியோட சரியாக வாழ முடியும், குழந்தைங்களோட சரியாக பயணிக்க முடியும். அடுத்த கட்டம் அவன் உட்கார்ந்து சாமி கும்பிட்றதோ தியானம் பண்ணுறதோ வீட்டில் பண்ணுற சுபகாரியமோ அந்த காரியமெல்லாம் கைகூடும். இல்லைன்னா எல்லா காரியத்திலும் என்னன்னா 10% நீ செய்ய வேண்டிய வேலையை 90% கடுமையாக உழைக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு கல்யாணத்துக்கு நீ 10% தான் உழைக்கணும். ஆனால் நீ சாபத்தோட வேலை செஞ்சனா 90 விழுக்காடு உனக்கு மண்டை பிச்சுக்கும். ஆனால் கடைசியில் நீ 90 விழுக்காடு வேலையை செஞ்சுட்டு அங்கே நல்ல பேர் இருக்காது. எவனோ ஒருத்தன் வழி போக்க என்னடா கல்யாணம் நடத்துறீங்க, என்னடா சோறு போட்டீங்க, சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் பேசிட்டு போயிடுவான். அப்போ அதில் என்ன ஆகும்னா மன அழுத்தம் வந்துடும். இவ்வளோ கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சோம், யாரோ ஒருத்தர் ஒரு வேலையை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாம் மெயின் மையம் இதுதான். அப்போ நம்ம என்னன்னா இதை தெரியாமல் கடந்து போயிடுவோம். இப்போ சாதாரண மனிதனுக்கும் ஒரு தியானம் பண்ணுறவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா சாதாரண மனிதன் ஒரு கணவன் மனைவியாக தன்னுடைய மேலிருந்து விந்தணுக்களில் ஒரு கணவன் மனைவிக்கிட்ட அந்த உயிர் சக்தியை கொடுத்து ஒரு குழந்தையை உருவாக்குறான். அதே இங்கே என்ன பண்ணுதுன்னா அந்த தாய் அந்த உயிர் சக்தியை வயிற்றில் சுமந்து ஒரு குழந்தைய, ஆண் குழந்தைய பெண் குழந்தைய உருவாக்கி வெளியில் கொண்டு வர்றான். இங்கே தியானம் பண்ணுறவருக்கு இந்த கோவிலில், இந்த சுற்றி இருக்கிற கிரகங்கள் கோயிலெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஒரு தியானம் பண்ணுறவருக்கு உயிர் சக்தி மேலிருந்து கீழே வருது. கீழே வந்த உயிர் சக்தி வெளியில் போகாமல் அதே உயிர் சக்தியை எடுத்துகிட்டு போய் தலையில் வைக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெண்ணு வயிற்றில் கருவை சுமக்கிறா, அவர் தலையில் கருவை சுமக்கிறார். அவர் பல ஆண்டுகள் தலையில் கருவை சுமக்கணும். இப்போ கீழிருந்து மேலே போய் ஒரு குருவி கூடு கட்டுற மாதிரி ஒவ்வொரு குச்சியாக எடுத்துக்கொண்டு கூடு கட்டுதில்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு உயிர் சக்தியாக அந்த முதுகு தண்டு வழியவா ஒருத்தன் காற்றா அப்படியே அனல் மாதிரி இருக்கிற காற்று. நீங்கள் முதல்ல பார்த்தோன்னா ஒரு குழந்தைக்கு ஃபார்மினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உயிர் சக்தி உருவாகிற இடம், அந்த இடம் இருக்குல்ல, அது ஒரு அழுத்தமாக ஒரு காற்றோட, எப்படி இந்த புயலெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க சுழற்சியில் சுத்தம் அந்த இடத்த காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அதுக்குள்ளே வெளியில் தெரியாது, உயிர் சக்தியை உள்ள லென்ஸை வச்சு பார்த்தா அதில் தெரியும். அந்த மாதிரி கீழே இருக்கிற அணுக்களை உயிர் சக்தியை என்ன பண்ணுறான்னா விரயமாக போயிடாமல் அவனுடைய தியானத்தில் ஒன்றா மேலே கொண்டு போய் சேர்க்குறான். அப்போ ஒன்றா மேலே எடுத்துகிட்டு போகும்போது அவனுக்கு கீழே இருக்கிற அந்த வயிற்று பகுதியில், இதய பகுதியில் இருக்கிற அந்த பாதை எல்லாத்தையும் சரி செய்யப்படுது. அப்போ மேலே எடுத்துகிட்டு போய் பல ஆண்டுகள் காத்திருக்கணும். அப்போ மேலே கொண்டு போய் வச்சு அவன் பொக்கிஷமாக வச்சு வெளியில் குழந்தைய பெக்கணும். அப்படி வெளியில் குழந்தைய பெற்றவர் தான் பார்வதி, பரமசிவம், இவர்கள்லாம் முருகன், விநாயகர் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த குழந்தையெல்லாம் கருவில் சுமக்கப்படலை, தலையில் சுமக்கப்பட்ட குழந்தைகள். தலையிலிருந்து எங்கே, இப்போ உங்களுக்கு வயிற்றுலேருந்து எந்த பக்கம் டெலிவரி ஆகும்னு தெரியும், அவங்களுக்கு டெலிவரி இங்கேருந்து ஆகும். ஒரு ஞான குழந்தை, அவனு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நீ தவம் பண்ணனா உனக்கு என்னன்னா அனுபவங்கிறது என்னன்னா ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் ஞானங்கிறது. அந்த குழந்தைங்கிறது என்னன்னா உன்னுடைய உயிர் சக்தியை நீயே பார்ப்ப. புரியுதா? அப்போ என்ன ஆகும்னா உனக்கு பிறக்கிற வாசல் எதுனா இது. அப்போ உனக்கு பிறக்கிறதுக்கான அத்தனை செயல்பாடுகள் நடக்கிற இடம் எதுனா இது. அப்போ பல ஆண்டுகள் இந்த தலைப்பகுதியில் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ரிஷின்னு சொல்கிற, முனிவர்னு சொல்கிற, நம்ம காலங்காலமாக வணங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா பேரும் என்ன பண்ணுறான்னா தலைப்பகுதியில் தான் வச்சுருப்போம். ஒரு நாகம் என்ன பண்ணுன்னா பல நாள் ஒரு பணியில் தியானத்தில் இருந்து அந்த கழுத்துக்கிட்டேயே அந்த நாக சக்தியை அந்த கல்லை வச்சு தலைப்பகுதியில் வச்சுட்டு தான் அது கக்கும். அப்போ அதுக்கு எப்படி வருது? அதுக்கு எல்லாமே வாய் வழியாக இருக்கிறதுனால அங்கேருந்து தான் அது குழந்தைய வெளியில் கொடுக்க வரும். இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி இடுப்பு பகுதியில் இருக்கிற மாதிரியே அதுக்கும் சின்ன சின்ன ஹோல்ஸு, வாலில் பல வாசல்கள் இருக்குது ஒரு நாகத்துக்கு.
அது நாகத்துக்கு வந்து அது சுருடுற அது இடத்துலையும் வாலிலிருந்து ஒரு இவ்வளோ தூரத்தில் அதுக்கு ஒரு முக்கியமான வாசல் இருக்குது. அதுதான் நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த குண்டலினி சக்திக்கான வாசல்ங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வாசல் இருக்குது. நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஊசியோட சிறுசாக இருக்கும். நமக்கும் வாசல் இப்படி தான் இருக்கும். ஒரு ஊசி கூட நுழையிறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு தான் வாசல்ங்கிறது. பெருசாக ஏதோ அண்டாவை திறந்த வாசல், கதவை திறந்த கோயில் கதவை திறந்த வாசல் மாதிரி இருக்காது. இங்கே இருக்கிற வாசல் கூட ஊசி உள்ளே போகிறதோட இன்னும் சின்னதாக இருக்கக்கூடிய வாசலாக இருக்கும். அதே மாதிரி தான் இடுப்பு பகுதியிலையும். அதனால தான் அந்த துவாரத்தை அவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிச்சி நம்மளால் திறக்க முடியலை. அந்த துவாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது. அப்போ அந்த ஞான குழந்தை பிறந்தவன் தான் ஒரு முழுமையான ஞானின்னு சொல்லப்படுறான். அந்த ஞான குழந்தைய நிறைய பேர் பெருக்க முடியாமையே அந்த கரு உருவாகி இல்லை கருவில் ஃபார்மினேஷன் ஆகி அதுக்குள்ளே கரு உருவாகிட்டு இருக்க காலகட்டத்திலே சித்து வந்துடும், வாக்கு சித்தி வந்துடும், பெரிய பிரபலம் அடைஞ்சிருவாங்க, பெரிய தியானம்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த கரு ஃபார்மினேஷன் பெரிய growth ஆக விடாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி நிறைய யோகிகள் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய முக்கியமான செயல். அப்புறம் அதே மாதிரி சுத்தமாக இந்த மாதிரி ஒரு சக்தியிலிருந்து உருவான ஒரு பெண் சக்தி, கன்னிகளியாத அந்த கன்னியா வாழை குமரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த கன்னி குமரி அப்படிங்கிறதுக்காக அதை கன்னிங்கிறது குமரி. அந்த குமரி இந்த ஆலயத்தில் இருக்கு. அது வந்து கன்னியே கழியாத அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் பருவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அவங்க அந்த என்ன ஃபார்மினேஷனில் இருக்கிறாங்களோ அதை விட்டு போகவே மாட்டாங்க. அப்போ அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இறை சக்தியிலிருந்து ஞானத்தால் பிறந்த குழந்தை, அதுக்கு மரணமும் இருக்காது, ஏஜும் ஆகாது. அப்போ அது கண்ணி கழியாமல் இருந்து அது என்ன பண்ணும், இந்த மாதிரி சாபத்தில் இருக்கிறவங்களை சரி செஞ்சு அவங்க ஞானத்துக்கு வந்தாங்கன்னா அவர்களை ஞான குழந்தை பெற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்போ தவம் என்பது நீங்கள் பண்ணுறது இல்லைன்னா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தையை ஒரு கரு உருவாகி, அந்த கருங்கிறது கனல், நெருப்பு, சக்தி. அந்த சக்தியை வச்சு ஒருத்தர் மேம்பட்டு அந்த நெருப்பையே பலப்படுத்தி அதை ஒரு கருவாக்கி ஒரு குழந்தையாக அவர் பெற்றாருன்னா அவர் முனிவர், ரிஷி, சிவன் அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள ஒரு அனுபவத்துக்குள்ளே போவாங்க. அதுக்கான செயல் வடிவம் தான் இந்த கோவில், இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற செயல் வடிவம். அப்போ பல நாள் இருக்கின்ற தேக்கத்தை அங்கே எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த கும்பகோணத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய இடங்கள். இப்போ இந்த இடங்கள்லாம் ஒரு அளவிட முடியாத சக்தி கொண்ட இடம். நீங்கள் என்ன எவ்வளோ பரிகாரம், எவ்வளோ பூஜைகள் இருக்குது. இப்போ என்னையெல்லாம் நீங்கள் இப்படியே விட்டுட்டா, இந்த கோயிலே விட்டுட்டாங்கன்னா நான் இங்கேயே வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அங்கே தியானம் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தியானமாகவே இருக்குது. தியானம் பண்ணுறதுங்கிறது வேற. நம்ம சுவாசத்தை போய் கவனிக்கணும், அதை செய்யணும், இதெல்லாம் இங்கே எதுவுமே செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதில்லை, தேவைப்படாது. நீங்கள் அப்படியே என்ன வேணாலும் மூலட்டிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அப்படியே இருந்தால் அது பாட்டில் அதுவாக அப்படியே நடக்கும். அது அப்படியே நடக்கும் தியானம். அப்போ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அப்போ எவ்வளோ உயிர் தூப்போட இந்த சக்தி இருக்குது, இந்த செயல் இருக்குது. அப்போ எனக்கு நான் என்ன முன்னேற்றத்தில் இருக்கிறேன்னா இந்த சக்தியை நான் கண்டறிஞ்சிட்டேன். ஆனால் அங்கே நிறைய லட்சோப ஜனங்க இந்த சக்தியை கண்டறியலை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சக்திகிட்டேருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது. ஆனால் அந்த சக்தியுடைய முழு தன்மையை கண்டறிந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய வேலை நடக்கும். அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மேம்பட்ட நிலைக்கு வளர்ந்துருவாங்க. இவ்வளோதான் விஷயம். இதுதான் இந்த இடத்துக்குள்ள இருக்கின்ற பேரு ரகசியமான உண்மை தத்துவத்துக்குரிய இருக்குது. அப்போ அந்த இடைவெளி கிடைக்கும் போது நம்ம இங்கே ஏன் வர்றோம்னா இந்த உயிர் சம்பந்தமான ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்குள்ள உட்கார வரோம். அப்போ வரும்போது ஒரு 10 ஆன்மாக்களுக்கு ஏதாவது உணவையும் கொடுத்துட்டு நம்ம இப்படி போகணும். அதுக்காக தான் இங்கே ஒரு அன்னதானத்தை இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். இதுதான் அதுக்குள்ள ஒரு உணர்ந்து செய்யறது. ஒவ்வொரு அன்னதானத்திலையும் எந்த டொனேஷன் எந்த விஷயமும் கிடையாது. ஒரு அன்னதானத்துக்கு இவ்வளவு தேவைன்னா அது இறைவன் அனுப்புவார். அது 4 பேரோ 3 பேரோ யாரும் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி ரொம்ப இது கிடையாது. யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் இந்த இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்மக்கிட்ட என்ன நடக்கும்னா
இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, ஒரு அன்னதானத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வரும், அதுக்கு மேலே வராது. அதுக்கு மேலே வந்தால் 5000 10,000 கூட வரும். ஆனால் அதுவும் அதிலே முடிஞ்சிடும். ஒரு விஷயம் உருவாகும், அது அங்கேயே கலைக்கப்படணும். அப்படி தான் எல்லா விஷயமும். அது சேர்க்கவே இன்ன வரைக்கும் பட்டதில்லை. அது சேர்க்கப்படாதனால தான் அது ட்ரஸ்ட்டாக மாறலை, கமர்ஷியலாக மாறலை, அது வியாபாரமாக மாறலை, அது வேற ஒரு யாரும் பொருள் தேடி வர்ற மாதிரியோ அலையிற மாதிரி வாய்ப்பை உருவாக்கலை. அப்போ அந்த பிரபஞ்சத்தோட செயல் என்னன்னா, உனக்கு என்ன தேவையோ அது வந்து சேரும். அதை நீ அங்கே கொடுத்து அதை என்ன பண்ணிடணும், அதோடு அதை முடிச்சிடணும். அதை வளர விடக்கூடாது. அதை வளர்ந்து செஞ்சுங்க. அந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டம் எதுன்னா, பற்றற்று வாழணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த முதல் பற்று எதுன்னா பணம். யாருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பணம் தேவை. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்னன்னா, அந்த பணத்தையும் அறுக்கணும், அதிலிருந்து விடுபடணும். அப்பதான் உயர்ந்த தியானத்துக்குரியவராக நம்ம மாறி நிற்கணும். தேவைக்கான ஒரு செயல் வரும், அதை அப்படி பார்த்துக்கங்க, அதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் அது இருக்கு. நம்ம பின்னாடி சாக்கில் ஒருத்தர் வரும்போதே சாக்கை தூக்கிட்டு வருவாருன்னா நம்ம காலதாமதமாக ஆக்கப்படுவோம் என்று அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல தியானம் பண்றவனுக்கு அதிக பணம் சேர்ந்துருச்சுன்னா அதை அழிக்க முடியாது. அது அவனை அழிச்சு போட்டுரும். நிறைய நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நிறைய சாமியார்களை கொன்று போட்டது இந்த பணம், தங்கம், இந்த டொனேஷன் தான் கொன்றுச்சு. நிறைய பேருக்கு தெரியாது. 2000 கோடி 1000 கோடி 500 கோடின்னு காசு இருக்கிற ஆசிரமத்தெல்லாம் நிறைய சாமியார்கள் செத்து போனதுக்கு காரணம் மருந்து, பாய்சன். எதுன்னா, சிவவாக்கியர் சொல்வார்ல, ஆள்கொல்லின்னு, அந்த ஆள்கொல்லி தான் கொன்றுச்சு. நிறைய பேர் செத்து போனதுக்கு காரணம் அதுதான். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கிடையாது, வடலூரில் இருக்கிறது கூட அந்த வேலை முடிந்தவுடன் அதில் என்ன மிச்சம் இருக்கோ அதை அழிச்சிருவாங்க. அப்படிதான் எல்லா யோகிகளும். ஒரு கோயில் கட்டணும்னா அந்த கோயிலுக்கு யாருக்கிட்டே இருந்து பெறப்படணுமோ அதை பெற்றுட்டு மிச்சம் இருக்கிறத அன்னதானம் பண்ணுவாங்க, இல்லைன்னா அழிச்சிருவாங்க. அது சேரக்கூடாது. சேர்ந்தா யார் ஒருத்தன் தவம் செஞ்சிட்டு இருக்கானோ அவன் அழிஞ்சு போயிடுவான். அது என்னன்னா விஷம், அதை கையில் வச்சுக்க கூடாது. அப்படி கொஞ்சம் இருக்குன்னா எடுத்து கொடுத்துடணும். ஏன்னா அது மக்கள்கிட்ட போகும்போது விஷம் கிடையாது. நல்ல தியானம் பண்றவன்கிட்ட பணம் இருந்தால் அது விஷம். என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட இருக்கட்டும், நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வச்சுக்கோங்க. என்கிட்ட இருந்தாத என்னதான் நான் வச்சு சொல்றேன். என்கிட்ட பணம் இருந்தாதான் விஷம், உங்கள்கிட்ட இருந்தா அது மருந்து. நீங்க வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி ஆளுங்க தான் சேர்க்கக்கூடாது, எங்களை மாதிரி ஆளுங்க தான் வச்சுக்க கூடாது. அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்றது. நீங்கள் எங்கள்கிட்ட கொடுக்கறத யார் இல்லாத ஆன்மாவோ யாரு கஷ்டம் அதை அப்படியே அங்கே கொடுத்துட்றது. அது எங்கள்கிட்ட இருந்து சேர்ந்தால் அது எங்களை கொன்றும். எங்களை கொன்றணும் தெரியாதவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பணம் இல்லாமல் இங்கு வாழ முடியாது. ஆனால் பணம் இருந்தால் ஒரு பெரிய அனுபவத்தை தியானத்தில் பெற முடியாது. இது சவால். பணம் உள்ளவர் அந்த பணத்தை அழிக்காம இந்தியாவில் எந்த குருமாரா இருக்கட்டும் அனுபவத்தை பெறவே முடியாது. அதை அழிச்சிட்டு நீ திருப்பி வா, எல்லாத்தையும் உதறிட்டு வா, பார்க்கலாம். அப்படிதான் விஷயம். இது நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது கொடுக்கறது, ஏதாவது பணம் வருதுன்னா அந்த கடமையை முடிச்சுட்டு நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஒரு டயத்தில் உங்களை இந்த வழிக்கு இழுக்கணும்னா உதற வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உதற விடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் அதோட பக்குவம், இதுதான் அதோட விஷயம். அதனால் இதை பார்த்துக்கங்க. திருநள்ளாறில் நம்ம ஒரு 3 நாள் அங்கே இருந்து, இன்னைக்கு இரவு அங்கே அன்னதானம், நாளைக்கு மத்தியானம் அங்கே, அடுத்தது திங்கட்கிழமை காலையிலேயே அங்கே, அடுத்தது முடிச்சுட்டு இங்கேயே ஒரு 3-4 பகுதியில் நம்ம இருக்கிறோம், பண்ணுறோம். வாய்ப்பு கிடச்சி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இல்லாமல் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் இருக்கலாம். பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது உங்களுக்கு என்னோட டைம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது கேட்கறனாலும் கேட்கலாம். சரிதானே? பார்த்துக்கங்க. சாப்பிட்டுங்க, சாப்பாடு சொல்லியிருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு அடுத்தது முடிவெடுங்க. இல்லை அங்கே தங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் என் கூட எங்கேயாவது இங்கே தங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். சரி.